குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்துல அலகு 2 தான் பார்க்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். பாடத்தினுடைய தலைப்பு பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதிகள் பார்த்துட்டோம். இது பார்ட் 3. பார்ட் 3ல என்ன பார்க்க போறதுன்னா மழை பரவல். இந்தியாவில் நம்ம காலநிலை பார்த்துட்டோம். அப்போ காலநிலை மாற்றத்தினால எப்படி பருவக்காற்று வேறுபடுது. அப்போ பருவக்காற்றுனால தான் ஆண்டினுடைய பருவ காலங்கள் 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அந்த பருவ காலங்கள் அடிப்படையில் தான் மழை பொழிவு இருக்கும். அப்போ மழைப்பொழிவின் அடிப்படையில தான் மரங்கள் இருக்கும். அப்போ மரங்கள் எந்த அளவுக்கு வெவ்வேறுபட்டிருக்கு, அதன் அடிப்படையில் தான் உயிரினங்களும் அதில் இருக்கும். அதை தான் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த பாடத்தினோட இது கடைசி பாட்டுமா இது. வாங்க, ஏற்கனவே உங்களுக்கு முதல் வீடியோவில் மாணவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பாடத்தினுடைய முடிவில் உங்களுக்கு அந்த பாடத்திற்கு அந்த கேள்விக்கான மாணவர்கள் எல்லாரும் அதை பார்த்து தேடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அறிவாளி பிள்ளைங்க தானே. அதனால எல்லாரும் இதை பார்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் கடைசியாக அந்த பாடத்துக்கு முடியும் போது அதனுடைய விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க இப்போ பாடத்துக்குள்ள போவோம். அதாவது மழை பரவல் இந்தியாவில் எங்கெல்லாம் மழை எவ்வாறெல்லாம் பரவி இருக்குது, அதாவது அதனுடைய சென்டிமீட்டர் அளவுல தான் எங்க அதிகமா இருக்கு, எந்த பகுதியில் குறைவா இருக்கு, சென்டிமீட்டர் அடிப்படையில் தான் கணக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர் இருந்தாலும் நாட்டின் மழைப்பொழிவின் பரவல் சீரற்று காணப்படுகிறது. ஏன் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு நாட்டினுடைய நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்காகவும் ஒரே நாள்ல ஒரு பொழியிற மழையை வச்சா கணக்கிடுவாங்க இல்ல. அப்ப பல ஆண்டுகள் அந்த குறிப்பிட்ட பகுதியை எவ்வளவு மழை இருக்குது அந்த கணக்கிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்துல அப்ப இந்த பகுதியில இவ்வளவு மழை தான் இருக்குதுன்ற கணக்கீட்டின் அடிப்படையில் தான் இதையெல்லாம் வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்படி கணக்கிட போகும்போது அப்ப இந்தியாவில் ஆண்டு சராசரியா எவ்வளவு மழைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மழையும் கணக்கிட்டு தான் அப்போ ஒரு சராசரியான மழை என்பது 118 சென்டிமீட்டர் இருந்தாலும் ஆனாலும் சீரற்று காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். மழை அங்கங்க அதாவது அங்கங்க நிலத்தோற்றம் நிலத்தோற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தம், அதாவது உயரம், அதுக்கப்புறம் தூரம், இதன் அடிப்படையில தானே எல்லாமே வேறுபட்டிருக்கும். கடல் இருக்குது எவ்வளவு தூரத்துல எல்லாமே வேறுபட்டிருக்கு. நிலத்தினுடைய அமைப்பு மாறுபடுறதுக்கு அப்போ எந்த அளவுக்கு கடல் ஓரமா இருக்கிற பகுதிகள் எவ்வாறு ஈரப்பதமான காற்றுகள் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய மைய பகுதியில தான் கொஞ்சம் தூரமா இருக்கிற டெல்லியில எப்படி நிறுவுது, அப்போ இந்தியாவுடைய மைய பகுதியில எவ்வாறு நிறுவுது, பாலைவன பகுதியால ராஜஸ்தான்ல கடல்ல இருந்து தூரம் இருக்கிறதுனால எவ்வளவு அதனுடைய வெயிலுடைய தாக்கம் இருக்குது. அப்ப கடற்கரையோரமா இருக்கிற கொச்சினுடைய அதனுடைய ஈரப்பதம் எப்படி சென்ற வகுப்புல பார்த்தோம். அப்போ அதாவது காற்றின் ஈரப்பதம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல். அப்ப கடல் சார்ந்த பகுதிகள்லாம் என்ன இருக்குதுன்னா காற்றில் அடர்த்தி அதிகமா இருக்குது. அப்போ காற்றில் ஈரப்பதம் மிகுந்த காற்றுகள் தான் மழையை தருது. அப்போ எங்கெல்லாம் ஈரப்பதம் இல்லையோ, எங்கெல்லாம் வறண்ட காலநிலையோ வறண்ட காற்றுகள் இருக்குதோ, ஈரப்பதமே இல்லாத காற்றுகள்ல மழை பொழிவு இருக்காது. அப்போ இந்த ஈரப்பதம் மிக்க காற்றுகள் தான் என்ன ஆகுதுன்னா மேகங்களாக உருவாகி அந்த மேகங்கள் தான் ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு மழையா பொழுது. அதை தான் நாம என்ன பார்க்க போறோம், எந்த இடத்துல காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமா இருக்குதோ எந்த இடத்துல அந்த இடத்துல தான் மழை பொழிவும் அதிகமா இருக்கும். அப்போ எந்த இடத்துல வறட்சியாக இருக்குதோ அந்த இடத்துல காற்றினுடைய ஈரப்பதம் குறைவா இருக்கும். அப்போ அந்த பக்கத்துல மழை பொழிவும் குறைவாக இருக்கும். அப்போ மழைப்பொழிவு குறைவாக இருக்குது, மழைப்பொழிவு அதிகமா இருக்குன்னா அப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே உயிரினங்களும் வரும். அப்போ பாலைவனத்துல தகுந்த மாதிரி அந்த பாலைவனத்தை அந்த அந்த சூட்டை தாங்கக்கூடிய உயிரினங்களாகவும் அதிக காடுகள் குளிர் பிரதேசமான சில பகுதிகளில் அதற்கு தக்க வைத்துக் கொள்ள மாதிரி தானே சில உயிரினங்களும் வாயும். இதைதான் இந்த பாடத்துல நாம வகைப்படுத்தியிருப்பாங்க, நாம பார்க்க போறோம். அப்ப பாருங்க, மேற்கு கடற்கரை. நம்ம மேற்கு கடற்கரை பார்த்தோமா? மேற்கு கடற்கரை அஸ்ஸாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகள் 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவும் பெறுகிறது. அப்ப எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழியுதுன்னா மேற்கு கடற்கரை பார்த்தேன் இல்லையா, இது கிழக்கு கடற்கரை, இது மேற்கு கடற்கரை. அப்ப அந்த பகுதி அஸ்ஸாம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன் உங்களுக்கு நான் இந்த பாடத்துக்கு இவ்வளோ 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்தேன்னா, இது மேப் மூலயமா நீங்க படிச்சாதான் மாணவர்களுக்காகட்டும், இல்லாட்டி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கூட அப்பதான் புரியும். இது அப்படியே நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா எது அவ்வளவா புரியாது. அதுக்காக தான் இது உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த மேப்பை காட்டிட்டு டைம் ஆனாலும் அதனால தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, அதாவது மேற்கு கடற்கரை பகுதி, இந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு,
கர்நாடகா, அதாவது கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா இந்த பகுதிகள். அதுக்கப்புறம் அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்காளம், திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் இந்த பகுதிகள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வங்காள விரிகுடாவில், அதாவது நம்ம பார்த்தோம் இந்த கொரியாலிஸ் விசை என்றது வந்து ஏற்படுது பூமியின் சுழற்சியால். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய காற்று வந்து திசை மாற்றப்பட்டு வடகிழக்கு ஏன்னா வடகிழக்கிலிருந்து வருது. அப்ப அங்கிருந்து வரும்போது இந்த விசையால வந்துட்டு சுழற்சி வந்து மாற்றப்பட்டு அப்ப இது வடகிழக்கு நோக்கி தானே வீசுது. அப்போ வீசும்போது இங்க இருக்கிற குன்றுகளால் தடுக்கப்பட்டு அப்ப இந்த பகுதிகள் தான் அது மழை கொடுக்குது. அப்ப இந்த பகுதிகள்ல மழை கொடுத்துட்டு அப்ப இங்கிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும்போதும் மழை வந்து குறைவாக தான் நமக்கு கொடுக்குதுன்னு சென்ற வகுப்புல பார்த்தோம். இதுதான் அந்த பாடத்தை நீங்க, அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய புரிதல் தவிர வேற எந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பாடமே உங்களுக்கு நல்லபடியா விளங்கும். இல்லாட்டி கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு படிச்சீங்கன்னா இப்ப நான் கூட உங்களுக்கு படிச்சு சொல்லிக்கிட்டே உங்களுக்கும் படிக்க தெரியும். ஆனா இதனுடைய புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்துட்டு இங்க மழை அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஈரமான காற்றுகள் இருக்கு, கடற்கரை பக்கமா இருக்கிறதுனால. அப்போ கடற்கரை பகுதி கிட்டவும் இருக்குது. அப்ப ஈரமான காற்றுகளை சுமந்து கொண்டு போவதனால இந்த பகுதி வந்து அதிகமாக மழையும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதிகளிலையும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா காற்றுகள் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதிக்கும் வந்து மழை கொடுக்குது. இப்போ பாருங்க 200 சென்டிமீட்டர் அந்த பகுதிகள்லாம் 200 சென்டிமீட்டர் மழை பெறுது. அதே மாதிரி 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதிகள் எதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம். அப்ப பஞ்சாப், ஹரியானா நாம பார்த்தோம் அந்த வடமேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றால இந்த மேற்கு இமயமலை பகுதிக்குள்ள பனிப்பொழிவும் ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் இந்த 3 பகுதிகளுக்கும் குளிர்காலத்துல மழை கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஏன்னா வந்துட்டு இந்த பகுதிகள் மட்டும்தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெறும் பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் மேற்கு பகுதி, உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதி இந்த பகுதி. அதே மாதிரி மத்திய பிரதேசனுடைய மேற்கு பகுதி இந்த பகுதி, கிழக்கு பகுதி கிடையாது, மேற்கு பகுதி. அதுக்கப்புறம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைனா இது மேற்கு தொடர்ச்சி மலை. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் மழை பெறும் பகுதி. ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு மலையினுடைய மறைவு பகுதியா இருக்கிறதுனால இந்த கிழக்கு பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின 100 சென்டிமீட்டர் மழை பெறும் பகுதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றின் அப்போ 200 சென்டிமீட்டர் மழை பெறக்கூடிய பகுதி. அதனாலதான் இது இந்த பக்கம் வந்து கிழக்கு பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, கிழக்கு பகுதி மற்றும் தக்கான பீடபூமி பார்த்தேன் இல்லைங்களா? அதாவது இந்த பகுதி முழுவதும் இந்த முக்கோணத்தை வடிவத்தில் இருக்கிற தக்கான பீடபூமி. அப்போ இந்த மேற்கு கடற்கரையுடைய கிழக்கு பகுதி, அப்போ தக்கான பீடபூமி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கு இந்த மலை மறைவா இருக்கிறதுனால இந்த பகுதி முழுவதும் 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவை பெறுகிறது. அப்ப மற்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த தவிர இந்த பகுதிகள் தவிர, அப்ப இந்த பகுதிகள் தவிர மற்ற பகுதிகள் இருக்குது இல்லையா, அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா 100 முதல் 200 சென்டிமீட்டருக்கு வரையிலான மழை பொழிவை தருகிறதுன்றாங்க. அதுக்கப்புறம் மழைப்பொழிவு அடிப்படையில் தானே இயற்கை தாவரங்களும் ஆகும். அப்போ 100 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வாறான தாவரங்கள் வளரும், அதே மாதிரி 200 சென்டிமீட்டர் மழை அளவு இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வாறான தாவரங்கள் விளையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100லிருந்து 200 சென்டிமீட்டர் வரை உள்ள மழைப்பொழிவு பெறக்கூடிய இடங்கள்ல எவ்வாறான தாவரங்கள் விளையும் அப்படின்றதுதான் வந்து வகைப்படுத்திருப்பாங்க இயற்கை தாவரங்கள் என்னன்னு எப்படி வந்து இயற்கை தாவரம்ட்டு அதை வகைப்படுத்துறாங்கன்னா எந்த ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவும் மனிதனுடைய உதவியே இல்லாமல், அப்ப மனிதன் வந்துட்டு அதற்கு மனிதன் வந்துட்டு விதை விதைக்காமலோ அதை வந்துட்டு பராமரிக்காமலோ நீர் ஊற்றுதோ அந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுடைய உதவியே இல்லாமல் அதுவே தானா விதைகள் முளைந்து அதுவே வளர்ந்து இயற்கையாகவே நீரை பெற்று அது எல்லாமே இயற்கையிலிருந்தே பெற்று அப்படி வளரக்கூடியதான் வந்து இயற்கை வகையாக சொல்றாங்க. அதுதான் வந்து தாவர இனத்தை சார்ந்தது. எந்த மாதிரி தாவரம்னா இயற்கை தாவரம்னு சொல்றாங்க.
அப்ப இவை இயற்கையான சூழலில் காணப்படுது. அப்போ ஒரு பகுதியில் இயல்பாகவே நீண்ட காலம், அதாவது எந்த ஒரு கணக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதான் ஒரு பகுதினா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்போ இயல்பாகவே அது எப்பவுமே இயல்பாகவே ஒரு டெய்லி அது எப்படி எப்படி நம்மளுடைய வானிலையை கணக்கிட்டு தானே காலநிலை கணக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயல்பாகவே கணக்கிடப்பட்டு ஒரு நீண்ட காலத்துக்கு கணக்கிடப்பட்டு அந்த மரங்கள் வந்து தானாக வளருதா இல்லாட்டி மக்களினுடைய உதவியால வளருதான்ட்டு அப்படி பார்க்கப்பட்டுதான் அதை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்ப அந்த பகுதிகளில் மனிதர்களின் தலையீடு இன்றி இயற்கையாகவே வளரும் மரங்கள், புதர்கள், செடிகள், கொடிகள் போன்ற அனைத்து தாவர உயிரினங்களையும் இயற்கை தாவரங்கள் என்கிறோம்ங்கிறாங்க. இப்போ எதையெல்லாம் வந்துட்டு இந்த இயற்கை தாவரங்களை கட்டுப்படுத்துறது அது மற்றும் பரவுறது, இந்த வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறது, அந்த தாவரங்கள் பரவுறதுக்கு எது எல்லாம் வந்து காரணிகளா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா காலநிலை, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா காலநிலை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் அந்த காலநிலை எத்தனை வகையா பிரிச்சிருப்பாங்க, 4 வகை பருவ காலங்கள் பிரிச்சிருப்பாங்க. அந்த பருவ காலத்தின் அடிப்படையில் தானே வந்துட்டு மழை இருக்குது. அப்போ மழையின் அடிப்படையில் தானே மரங்கள் இருக்குது. அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ மழை இருந்துச்சுன்னு என்ன பண்ணணும், அப்போ மண்ணும் நல்ல வளமான மண்ணா, எந்த மாதிரியே நல்ல பல வகை மண் வகைகள் இருக்கு. அப்போ அந்த மண்ணிற்கு ஏற்ற வளத்தின் பொறுத்து தானே அந்த மரங்களும் இருக்கும். அதே மாதிரி மழை பொழிவும் பார்த்தலையா, அப்போ எவ்வளவு சென்டிமீட்டர் மழை இருக்குதோ அதற்கேற்றவாறு தானே மரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்திற்கு நிலத்தினுடைய தோற்றம், அது மலையா இருக்கா இல்லாட்டி காடா இருக்குதா இல்லாட்டி பள்ளத்தாக்குகளா இருக்கா இல்ல ஆற்று கழிமுக பகுதிகளா இருக்கலாம் இல்ல கடல் சார்ந்த பகுதிகளா இருக்கா கடற்கரை பகுதிகளாக இருக்கா. அப்ப அந்த கடற்கரை சார்ந்த பகுதிகளா இருந்தால் உப்பு தன்மையாக இருக்குதா, இதெல்லாம் மண்கள்லாம் அளவுகளை பொறுத்துதான் அது மரங்கள் இருக்கும். இதைதான் வந்துட்டு மரங்களையுடைய அதன் பரவல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளாக வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, மேற்கண்ட காரணிகளின் அடிப்படையில் அதாவது இந்தியாவின் இயற்கை தாவரங்கள் பின் வருமாறு வகைப்படும். அப்ப இதெல்லாம் ஒரு காரணி, ஒரு ஃபேக்டரா வச்சு என்ன வகைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அப்ப பசுமை மாறா காடுகள் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசுமை நிறம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அங்க அந்த பசுமை நிறத்தை தவிர எந்த ஒரு, அதாவது காடுகள் வந்துட்டு இலையுதிர் காலமாகவோ வறட்சியோ எதுவுமே இருக்காது. எப்பொழுதுமே அங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் பசுமை மாறாமல் அப்படியே இருக்கதான் வந்து அது பசுமை மாறா காடுகள்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அங்க அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் இப்ப இருக்கிறதுலயே அதிகமான மழை வந்து 200 சென்டிமீட்டர் மழை தான் வந்து இருக்குதுன்ட்டு கொடுத்துருக்காங்க இந்தியாவில். அப்போ அவ்வாறான மழை பெறும் பகுதிகள் அப்போ அந்த மலை காடுகளும் அப்படித்தானே இருக்கும், அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆண்டு மழை பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் 200 சென்டிமீட்டருக்கு மழைக்கும் மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகும். அப்ப 22 டிகிரி செல்சியஸுக்கு அப்போ மழையும் இருக்கு. அப்போ அந்த செடிகள் வளரக்கூடிய அளவிற்கு அதனுடைய வெப்பநிலையும் இருக்கு. அதனுடைய ஈரப்பதம், அந்த அந்த இடத்தினுடைய ஈரப்பதம் தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% இருக்கு. அப்ப மேலும் உள்ள பகுதிகள் இவ்வகை காடுகள் காணப்படுங்க. அப்ப இந்த பசுமை மாறாத காடுகள் எந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் மழை இருக்கணும், வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், ஆண்டு சராசரி ஈரப்பதம் வந்துட்டு 70% இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பசுமை மாறாத காடுகள் அந்த இடத்துல எல்லாம் இருக்கணும். அப்ப எந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மழைகள் பெறும்னு பார்த்தோம்னா, அப்ப நாம இதானே பார்த்தோம், இங்க இருக்கிற பகுதிகள் முழுவதும் ஏன்னா ஈரப்பதமான காற்றுகளை வந்துட்டு இந்த வங்காள விரிகுடால இருந்து போகிறதுனால இங்க அனைத்து பகுதிகளுக்கும் மழை கொடுத்தன. அப்ப இந்த பகுதிகள் தானே இங்க படிச்சோம் நாம, இந்த பகுதிகள் தானே கனமழை 200 சென்டிமீட்டர் மழை பெறுதுன்னு பார்த்தோம். அப்போ அப்படி இருக்கிற 200 சென்டிமீட்டர் பகுதிகள்ல தான் இந்த மாதிரியான மரங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ப இங்க எந்தெந்த பகுதிகளில் வந்துட்டு 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக உள்ள இந்த பசுமை மாறா காடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை, நாம பார்த்துட்டு இல்லையா எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா தான் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்துதான் வந்து கர்நாடகா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு. அந்தமான் நிக்கோபார் இந்தியாவுடைய எல்லைக்கே வந்துட்டு மழை வந்து முதல் தேதி ஜூன் மாதம் முதல் வாரத்திலே வந்துருதுன்னு பார்த்தோம். அப்போ மழை அங்கேயே வருது. அப்போ மழை அதிகமா இருக்குதுன்னு அப்போ இந்த வகையான காடுகள் அங்க இருக்கதானே செய்யும். அதுக்கப்புறம் கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா ஆகிய பகுதிகளில் இந்த வகை காடுகள் காணப்படுது. அப்போ இந்த எங்க பார்த்தீங்கன்னா கடலினுடைய ஈரப்பதம் மிக்க பகுதிகள் இந்த சார்ந்து இந்த பகுதிகள் முழுவதும் மழை இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மேற்கு பக்கம் இருக்கிற இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமும் அந்த சார்ந்து இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த மலை மறைவு பகுதியை தவிர மற்ற பகுதிகள் வந்து இந்த மலை இந்த 200 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற
இடத்துல அப்ப எவ்வாறான மரங்கள் வளரும்ன்றது இங்க கொடுத்திருப்பாங்க. அப்போ அப்படி அந்த மாதிரி ஒரு ஈரப்பதம் மிக்க பகுதிகள்ல என்னென்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா, ரப்பர், மஹோனி, எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவை வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகளில் அதாவது அடர்ந்த காட்டுக்குள்ள மனிதர்களே போக முடியாத பகுதிகளாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி காடுகள்லாம் நீங்க எங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கவரி சேனல் இருக்கு இல்லையா? இது தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலும். இதெல்லாம் மாணவர்களுக்கான சேனலா இருக்கும். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள், இந்த மாதிரி விலங்கினங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சேனலா இருக்கும். இது பாருங்க. அப்புறம் ஹிஸ்டரி சேனல்னு ஒரு சேனல் இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள், இந்த மாதிரி ஒரு விலங்கினங்கள் சார்ந்த, மரங்கள் சார்ந்த படங்கள்லாம் நீங்க அதுல பார்க்கலாம். அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அப்படி அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில மக்களே அவ்வளவோ போக முடியாத மனிதனே அதாவது போக முடியாத இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்ப எப்படி ஒரு போக்குவரத்துக்கு ஏற்ற பகுதியாக இருக்கும்? அப்ப போக்குவரத்து இல்லாததுனால அங்க இருக்கிற இயற்கையாக வளர்ந்த மரங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு குறைவா தான் இருக்கும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப போக்குவரத்து வசதி இல்லாததுனால அந்த வியாபாரம் செய்யறதுக்கு அது பெருமளவில் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் இருக்கிற மரங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அயனமண்டல இலையுதிர் காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகள்னா பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள் வந்துட்டு இலைய வந்து உதிர்த்துரும். இந்த காடுகள் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 70% மேற்பட்ட இந்தியா முழுவதும் 100%த்துல 70%க்கும் மேற்பட்ட பகுதிகள்ல இந்த வகை காடுகள் தான் ஏன் இருக்கும். ஏன்னா, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடியே இங்கேயே குடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதிகள் தான் இந்தியாவுடைய இந்த மாநிலங்கள் முழுவதும் 100 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதிகள். அப்போ 100 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெற பகுதிகளில் தான் இந்த இலையுதிர் காடுகள்லாம் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் வந்துட்டு 100 சென்டிமீட்டருக்கு குறைவா இருக்குதோ, அப்போ இந்த இலையுதிர் காடுகள் அங்கெல்லாம் இருக்கும். அதனுடைய வரையறை என்னன்னு கொடுத்துட்டு போறோம். அப்போ இவ்வகை காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டருக்கு வரை உள்ள பகுதிகளில் காணப்படுது. அப்போ 100லிருந்து 200க்குள்ள இருக்கிற பகுதிகளில் தான் இலையுதிர் காடுகள் இருக்கும். இந்த வகை காடுகள் தான் இந்தியாவில் 70%க்கும் மேற்பட்ட பகுதிகளில் காணப்படும். அப்போ ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பருவகால காடுகள்னு சொல்றாங்க. அப்படி என்றும் அழைக்கப்படுது. இப்பகுதிகள் ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சராசரி ஒப்பு ஈரப்பதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60லிருந்து 70% இருக்குது. அப்போ ஆண்டு சராசரி மழையளவு வந்துட்டு 100லிருந்து 200 வரைக்கும், வெப்பநிலை வந்துட்டு 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60 முதல் 70% இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் இந்த வகையான காடுகள் காணப்படும். அப்ப இந்த வகையான காடுகள் பார்த்தீங்கன்னா, இக்காடுகளில் உள்ள மரங்கள் வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து விடுகின்றன. அப்ப வசந்த காலம்னா என்ன, கோடை காலம்னா என்னன்னு பார்த்தோம்னா, கோடை காலத்தினுடைய முற்பகுதி. நம்ம கோடை காலம் எப்ப பார்த்தோம்? மார்ச், ஏப்ரல், மே. அப்போ முற்பகுதினா எது வரும்? முற்பகுதினா மார்ச் மாதம் வரும். அப்போ மார்ச் மாதத்திலையும், அதுக்கப்புறம் வசந்த காலம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலம் ஜனவரி, பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, அப்போ குளிர்காலத்திற்கும் இந்த கோடை காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தானே இந்த வசந்த காலம். ஏன்னா குளிர்காலம் போயிட்டு இந்த மரங்கள்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்து நல்ல பூக்கள் எல்லாம் பூத்து கனியெல்லாம் கொடுக்கிற காலம் தானே அந்த குளிர்காலத்துல. அப்ப அந்த குளிர்காலத்துல நல்லா எல்லாமே பூக்கள்லாம் உருவானது தானே வசந்த காலம். அப்ப அந்த காலத்திலையும் கோடை காலத்தினுடைய முதல் பகுதியும் இந்த இலைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உதிர்ந்து விடுறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு வறட்சி ஆயிடுது. அப்போ ஏன்னா வந்து மழை பொழிவுடைய நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம். மழை என்பது ஜூன் மாதத்துல தான் வருதுன்னு பார்த்தோம். அப்போ அதற்கு முற்பட்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமும் வெயில் காலம்னு பார்த்தோம். அப்போ இந்த குளிர்காலம் முடிந்து இந்த வசந்த காலத்துல பூத்து குலுங்கிய காலத்துல அது என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த வறட்சி வர்றதுனால நிலைகள்லாம் உதிர்றதுக்கு காரணமா இருக்குது இந்த காலங்கள்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இலையுதிர் காடுகள். அப்ப இமயமலைக்கு அருகே அமைந்திருக்கதான் பஞ்சாப் முதல் அஸ்ஸாம் வரையிலான பகுதிகள். அப்போ இமயமலைக்கு அருகே இருக்கிற பஞ்சாப்ல இருந்து அஸ்ஸாம் வரையிலான பகுதிகள், இந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா, அதாவது இங்க இருக்கிற பஞ்சாப்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் பகுதிகள்ல இந்த மாதிரி காடுகள்னு ஒரு மொத்தமா பொதுவாவே இவ்வளவு பகுதிகள் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இந்த வகை காடுகள் இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, சமவெளிகள் வடபெரும் சமவெளிகள் பார்த்தோம் இல்லையா, அந்த சமவெளிகள் முழுவதும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, அதாவது இந்தியாவுடைய மத்திய பகுதி, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென் இந்தியா,
அதாவது இந்தியாவுடைய தென்பகுதி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இவ்வகை காடுகள் வந்து காணப்படும். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு மழை பெய்ற பகுதிகள் இந்தியாவுடைய உம், அதாவது இந்தியாவுடைய 70% பகுதிகள் வந்து இந்த வகைதான் மழை பெறும். அப்ப இந்த வகை மழை பெறக்கூடிய பகுதிகளில் இவ்வகையான காடுகள் தான் வளரும். அப்ப இந்தியா முழுவதும் இந்த வகை காடுகள் தான் வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பகுதிகளில் வளரக்கூடிய மரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேக்கு மற்றும் சால் போன்ற மரங்கள் முக்கிய மரங்களாகும். இந்த காடுகள்ல வளருது. அதை தவிர சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லாம், மூங்கில், சிசம் மற்றும் படாக் போன்றவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகும். நாம பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காடுகள் அடர்ந்த பகுதிகளில் பொருளாதாரத்திற்கு வியாபார ரீதியாக பாதிக்கக்கூடிய இடங்கள் தான் அதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப இந்தியாவுடைய மொத்த பகுதி மனிதர்கள் வந்துட்டு வசிக்கக்கூடிய இடங்கள். அப்ப போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதுனால அப்ப இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாக இருக்குது. போக்குவரத்து இருந்தாவே அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம் வாழ்ந்ததாக இருக்கும். அப்ப பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாழ்ந்ததாக இருந்ததுன்னா அது என்னென்ன செய்ய பயன்படுதுன்னா நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் இதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த மரங்கள் வந்து பயன்படுகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு அடுத்து எந்த காடு வகைப்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா அயன மண்டல வறண்ட காடுகள் சொல்றாங்க. அப்போ அயன மண்டல வறண்ட காடுகள் என்பது ஆண்டு மழை பொழிவு 100 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் அயன மண்டல வறண்ட காடுகள் வந்து காணும். அப்போ மழையோட பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 100க்குள்ள இருந்தா இந்த அயன மண்டல வறண்ட காடுகள் இருக்குதுன்றாங்க. இந்த காடுகளுக்கு என்னன்னு சொல்லணும்னா ஒரு இடைநிலை வகை காடுன்னு சொல்றாங்க. இந்த அயன மண்டல வறண்ட காட்டுக்கு வந்துட்டு ஒரு இடைநிலை வகை காடு வகையை சார்ந்ததுதான் வந்து இந்த வறண்ட காடுகள் சொல்றாங்க. இப்போ இந்த இந்தியாவில் இயற்கை தாவரங்கள் இது பாருங்க, இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதுதானே இந்தியாவுடைய திசைகள். இந்தியாவுடைய திசைகள் எந்த ஒரு திசை உலகத்தினுடைய திசைகளும் இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ திசைகள் தெரிஞ்சதுனாவே என்ன பக்கம்னா எந்தெந்த மரங்கள் எங்கெங்கெல்லாம் வளருதுன்னு பாருங்க. பாருங்க, பசுமை மாறா காடுகள். இந்த பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லணும்னா பசுமை மாறாத காடுகள். இதுதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பார்த்தோம். இங்க பாருங்க லட்சத்தீவுகளையும் இருக்கும், அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுலையும் இருக்கும் இந்த மரங்கள்லாம். ஏன்னா வந்துட்டு இங்க வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாக, ஏன்னா இது கடல் பகுதி இருக்கிறதுனால இங்கேயும் வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்ப ஈரப்பதம் அதிகமா இருந்தால் மழையும் அதிகமாக தான் இருக்கும். மழை அதிகமா இருந்தால் காடுகளும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ 200 சென்டிமீட்டருக்கு மழை பெற பகுதிகள் வந்து இதுவும் ஒன்று. அதே மாதிரி வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் இருக்கும். அதுக்கப்புறம் மேற்கு கடற்கரை முழுவதும் அதாவது கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவோட சில பகுதிகள் பார்த்தோம். இது வந்துட்டு இது தமிழ்நாட்டை சார்ந்த சில பகுதிகள். அதுக்கப்புறம் இங்க பாருங்க மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் இந்த இந்த அஸ்ஸாம் இந்த பகுதிகள் முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த 200 சென்டிமீட்டருக்கு மழை பெறக்கூடிய பகுதிகள். நாகாலாந்து இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இலையுதிர் காடுகள் இலையுதிர் காடுகள் பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்க இந்தியாவில் 70% மேற்பட்ட பகுதிகளாகத்தான் இந்த இலையுதிர் காடுகள் வந்துட்டு வகை இருக்கும். இதுதான் வந்து இந்தியாவில் முக்காவாசி பங்கு இந்த மரங்கள் தான் இருக்கும். அப்ப பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இலையுதிர் காடுகள் வகையை சார்ந்த பகுதிகள். அதே மாதிரி வறண்ட காடுகள் இந்த எல்லோ கலர் இருக்கிறதுல வந்து வறண்ட காடுகள். இது எங்க இருக்குன்னு பாருங்க, வறண்ட காடுனாவ எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் முழுவதும் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய மத்திய பகுதின்னு படிச்சு இல்லையா, இது என்ன வந்து இந்த பக்கமும் வந்து மலை மறைவா இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் மலை மறைவு பகுதிகள் இருக்கிறதுனால இந்த பகுதிகள் வந்துட்டு வறண்ட காடுகளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4வது பாருங்க மலைக்காடுகள். அப்போ இந்த மலைக்காடுகள் பார்த்து இல்லையா, இந்த உயரத்தின் அடிப்படையில இந்த மலைகள் இருக்கிற காடுகளை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ உயரத்தின் அடிப்படையிலையும் அந்த மழையினுடைய அடிப்படையில தான் இந்த காடுகள் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு உயரத்தில் இருக்குது, இங்க எவ்வாறு மழை இருக்குது, அதன் வகையில் தான் இந்த காடுகளை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அது இந்த பகுதி முழுவதும். அதுக்கப்புறம் சிக்கிம், அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம், இங்க அஸ்ஸாம் இந்த பகுதிகள்லாம் வந்து இந்த மலைக்காடுகளை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5வதா பாருங்க மாங்க்ரோவ் காடுகள் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை
ஓரம் இருக்கிற பகுதிகள், அதாவது நம்ம டெல்டா பகுதிகள்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள் தான் வந்துட்டு இந்த மாங்குரோவ் காடுகள். எங்கெல்லாம் வந்து டெல்டா பகுதிகள் இருக்குதோ, இந்த கடல்ல கலக்கக்கூடிய டெல்டாக்கள்லாம் பார்த்தீங்களா, அந்த பகுதிகள் வந்து மாங்குரோவ் காடுகள் வந்து இதுதான் வந்து இந்தியாவுடைய தாவரங்கள் வந்து பரவி இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்க எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பாடங்கள் வந்துட்டு உங்களுக்கு எளிமையா இருக்கும். முதல்ல வந்துட்டு மழை எங்க இருக்குது, மலை எங்க இருக்குது, அந்த இடத்துல எந்த மாதிரி தாவரங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அங்க கிடைக்கக்கூடிய பொருள்களை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த பாடத்தை வந்துட்டு இந்த 3 பிரிவுகளாக நாங்க பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதிக காலம் எடுத்துக்கிட்டாலும் புரியுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. பாருங்க இப்போ. இப்ப பாருங்க, அயன மண்டல வறண்ட காடுகள் இது ஒரு இடைநிலை வகை காடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ராஜஸ்தான், அதாவது ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதி இல்ல, இந்த பக்கம் கிழக்கு பகுதி. அதுக்கப்புறம் ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவுடைய கிழக்கு பகுதி. அப்ப மகாராஷ்டிராவுடைய கிழக்கு பகுதினா இந்த பகுதி, தெலுங்கானா, மேற்கு கர்நாடகாவுடைய மேற்கு பகுதி இந்த பகுதி, மற்றும் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதி இந்த பக்கம். அப்போ இவ்வகை காடுகள் வந்துட்டு காணப்படுது. அப்போ இதுல வரக்கூடிய மரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இலுப்பை, மாஹுவா, அதுக்கப்புறம் ஆலமரம், ஆவாரம் பூ மரம், அமால்டஸ், ஆவாரம் பூ மரம், அமால்டஸ், அதுக்கப்புறம் பலா, மஞ்சக்கடம்பு, ஹல்டு, கருவேல மரம், பேபுல், அதுக்கப்புறம் மற்றும் மூங்கில் ஆகிய முக்கிய மர வகைகள். அப்போ இலுப்பை மரம், ஆலமரம், ஆவாரம் பூ மரம், அதுக்கப்புறம் பலாமரம், மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில் மரம், இந்த வகை மரங்கள்லாம் எங்க வரக்கூடிய மரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட காடுகள்ல வளரக்கூடிய மரங்கள் தான் இது. இந்த மரங்கள்லாம் அதாவது இலுப்பை மரம்னா மஹூவா, அதுக்கப்புறம் அமால்டஸ்னா ஆவாரம் பூ மரம், அப்புறம் மஞ்சக்கடம்புனா வந்து ஹல்டு, கருவேல மரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பபுல். அவ்வளவுதான் இந்த மரங்கள் வகைக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க பாலைவன மரங்கள், பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்களுக்கு முட்புதர் காடுகள்னு சொல்றாங்க. அதனுடைய சராசரி மழைப்பொழிவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கிறமும், அதே மாதிரி அதிகமாக வெப்பமும் இருக்கும். அப்போ வெப்பம் அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும், ஈரப்பதம் குறைவாக இருக்கும். அதுதான் நீங்க கொடுத்துருக்காங்க. அப்போ குறைவான ஈரப்பதம் எங்க வந்துட்டு அதாவது சூடு எங்க அதிகமாக இருக்குது அங்க வந்துட்டு ஈரப்பதம் குறைவா இருக்கும். எங்க வந்துட்டு வெப்பம் குறைவாக இருக்குதோ அழுத்தம் ஏற்படும். அப்போ அழுத்தம் இருந்ததுன்னு ஈரப்பதமும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்துட்டு வெப்பம் வந்துட்டு அதிகமா இருக்குது, குறைவான ஈரப்பதம் இருக்குது. அப்போ 50 சென்டிமீட்டர் குறைவா இருக்கிற பகுதிகளில் பாலைவன காடுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈரப்பதமும் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிற இவ்வகை காடுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்திய பகுதிகளான மேற்கு ராஜஸ்தான், அதாவது மேற்கு பகுதி ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானாவில் வந்து தெற்கு இந்த பக்கம், அதே மாதிரி தென்மேற்குனா இந்த பக்கம் ஹரியானா, வடக்கு குஜராத், அதுக்கப்புறம் தென்மேற்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் இந்த வகை காடுகள் இருக்குதுன்றாங்க. அப்போ தக்கான பீடபூமியின் நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்திய இந்தியாவில இருந்து மைய பகுதியில் இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் கர்நாடகா, அந்த தக்கான பீடபூமியில கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசனுடைய வறண்ட பகுதிகளிலும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் கருவேல மரம், அதை சொன்னீங்களா பேபுல் அப்படின்னு சொல்லிட்டு கருவேல மரம், அதுக்கப்புறம் சீமை கருவேல மரம், கீக்கர், அதுக்கப்புறம் ஈச்ச மரம் போன்ற மரங்கள் வந்துட்டு இக்காடுகளில். அப்போ சீமை கருவேல மரத்துக்கு வந்து கீக்கர். இங்க என்ன படிச்சோம், மஞ்சக்கடம்பு வந்து ஹல்டோ, இது வந்து மஞ்சக்கடம்பு, இது வந்துட்டு சீமை கருவேல மரம் கீக்கர் என்பது. ஈச்ச மரம் போன்ற மரங்கள் வந்துட்டு இக்காடுகளில் வந்துட்டு காணப்படுகிறது. அல்பைன் காடுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை காடுகள்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு உயரத்தின் அடிப்படையில, மழையின் அடிப்படையில இந்த காடுகளை வந்து வகைப்படுத்தணும். இப்ப எவ்வளவு உயரத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளவு மழை இருக்குது, இதன் அடிப்படையில் தான் இந்த காடுகளை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. பாருங்க, அல்பைன் காடுகள் அல்லது இமயமலை காடுகள் என்று இரண்டும் ஒன்றுதான். அப்போ உயரம் மற்றும் மழை அளவின் அடிப்படையில் இந்த காடுகள் வந்துட்டு வகைப்படும். நம்ம உயரம் வந்து எதன் அடிப்படையில கணக்கிட்டோம், கடலிலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்குதோ அதன் அடிப்படையில அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு மழை இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் இந்த அல்பைன் காடுகள் அல்லது இளமயமலை காடுகள்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க. இந்த காடுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதாவது நம்ம தானே படிச்சோம் இது வடக்கு இது கிழக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்த பகுதிகள்
இந்த பகுதிகளில் தான் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகள். அப்போ இந்த பக்கம் இருக்கிற இமயமலை சரிவுகள் 1200 இருந்து 2400 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள். இந்த காடுகள்ல வடகிழக்கு பகுதி அதே மாதிரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 இருந்து 2400 மீட்டர் உயரம். அந்த பகுதியில காணப்படக்கூடிய மரங்கள் தான் இந்த மரங்கள். என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காடுகள்ல சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்னமான் போன்ற மரங்கள் வந்துட்டு வளர்கின்றன. இப்போ பாருங்க, இது கடல் இருக்குது. அப்போ கடல்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா ஒரு 1200 இருந்து இது 1200ன்னா 1400 வரைக்கும் இருக்கக்கூடிய மரங்கள் வந்துட்டு சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்னமன் போன்ற மரங்கள். அப்போ இங்கிருந்து ஒரு 1400 இருந்து 3600 வரைக்கும் உயரத்துல வந்து எந்த மாதிரி மரங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. உயரத்தின் அடிப்படையிலையும் மழை பொழிவின் அடிப்படையில தான் வந்து வகைப்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி காடுகளை. என்ன காடுகள் இது? அல்பைன் மற்றும் அல்லது இமயமலை காடுகள் சொல்லிட்டு. அப்போ 2400 மீட்டர் உயரத்திற்கு மேற்பட்ட மீட்டர் உயரத்திற்கிற மலைகள்ல ஹோக், பிர்ச், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிபர் போன்ற மரங்கள் வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எந்த பக்கம்னா வடகிழக்கு பகுதிகள் இருக்கிற காடுகள். அப்போ மேற்கு பகுதி கிடையாது, இது வடகிழக்கு பகுதிகளில் இந்த மாதிரி காடுகள். அல்பைன் காடுகள்னாவே எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பக்கத்துல தான் இருக்குது. காடுகளை தான் அந்த அல்பைன் காடுகள் இருக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயரம் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உயரமும் இருக்குது, மழையும் இருக்குது. உயரம் மட்டும் கிடையாது. ஏன்னா வடக்கு பக்கம் தான் வந்து வடக்கு இமயமலை தான் உயரமா இருக்கும். ஆனா இது உயரமும் இருந்தாலும் மழை பொழிவும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வகை காடுகள் இருக்குது. உயரம் மட்டும் கிடையாது. உயரம்னா வந்து இந்த மேற்கு பக்கமும் உயரமான மலைகள் தான் இருக்குது. எவரெஸ்ட் சிகரங்கள்லாம் இந்த பக்கமும் இருக்குது. அதனால இந்த பக்கம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இது மறைவு பகுதி. மழை வந்துட்டு குறைவான பகுதியாக இருக்கும். இது வந்துட்டு மழை வந்து அதிகமா இருக்கிற பகுதியா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு இந்த வகையான மரங்கள் வந்துட்டு இந்த பகுதி தான் இருக்கும், மேற்கு பகுதியில கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் மிதமான மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் சுமார், அதாவது ஜம்மு காஷ்மீர் இதுதானே சொன்னோம் நம்ம, ஜம்மு காஷ்மீர்ல குறைவான மழை பொழிவு. அப்போ இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் மிதமான மழை பொழிவு உள்ள பகுதிகளில் சுமார் 900 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் அரை பாலைவன தாவரங்களான சிறு புதர் செடிகள், சிறு மரங்கள் போன்றவை வளர்க்குது. அப்போ இந்த மிதமான மழை பெறக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட். எவ்வளவு மீட்டர் உயரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் உயரம் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி உயரம் உள்ள செடிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை பாலைவன தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதர் செடிகள், சிறு மரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இப்போ இது 900 மீட்டர் வரக்கூடிய தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதர் செடிகள், சிறு மரங்கள். அப்போ 900லிருந்து 1800 மீட்டர் உயரத்தில் இருக்கிற மரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு எனப்படும் மரங்கள் வந்து அதிகமாக இருக்குதாம். அப்போ 900லிருந்து 1800 மீட்டர் இருக்கிற உயரங்கள்ல வந்துட்டு சிறு எனப்படும் மரங்கள் வந்து அதிகமா இருக்குதுனாங்க. அப்போ அதுல இருந்து 1800ல இருந்து 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகள் வந்து மித வெப்பமண்டல ஊசி இலை காடுகள் வந்து. அப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஊசி இலை காடுகள் வந்துட்டு எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா மித வெப்பமண்டல ஊசி இலை காடுகள் தான் வந்து இந்த இடத்துல வந்து பரவி இருக்குதாம். அப்போ வெப்பம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான வெப்பமா இருக்குது. அந்த பகுதிகளில் தான் அந்த ஊசி இலை மலைக்காடுகள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உயரத்தின் அடிப்படையில மழையின் அடிப்படையில தான் இந்த காடுகளை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்பைன் காடுகள் பாருங்க. அல்பைன் காடுகள் பாருங்க, சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகள் உயரமான பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படும். அல்பைன் காடுகள் எத்தனை உயரம் இருக்கணும்னா பொதுவா வந்துட்டு ஒரு 2400 மீட்டர் உயரம் இருந்துச்சுன்னா அதற்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் தான் இந்த வகை காடுகள் வந்து காணப்படுகின்றன. அப்போ இந்த வகை காடுகள்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊசி இலை மரங்கள் தான் இருக்குது. அல்பைன் காடுகள்ல எந்த மாதிரி மரங்கள் பார்த்தீங்கன்னா ஊசி இலை மரங்கள் மற்றும் ஹோப், சில்வர், பிர், பைன், ஜூனிபர் மரங்கள் இக்காட்டினுடைய முக்கிய மரங்கள். அதாவது ஊசி இலை மரங்கள் இருந்தாலும் முக்கிய மரங்களாக இந்த மரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிழக்கு இமயமலை பகுதியில் இவ்வகையான காடுகள் பரந்த
கிழக்கு பகுதி எங்க பாத்தீங்கன்னா கிழக்கு இமயமலை எந்த பக்கம்னு பாருங்க, கிழக்கு இமயமலை பகுதியில் தான் கிழக்கு இமயமலை பகுதிகளில் இவ்வகையான காடுகள் வந்து பரந்த அளவில் காணப்படுகின்றன. இங்கதான் இருக்கு, இங்கதான் பாத்தீங்கன்னா அல்பைன் காடுகள் அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா கிழக்கு பக்கம் மழை அதிகமா இருக்கு, உயரமும் இருக்குது. ஆனா இங்க மழை குறைவு, உயரம் அதிகமா இருந்தாலும் மழை குறைவு. இங்க ரெண்டுமே இருக்குது, உயரமும் இருக்கு மழை இருக்கிறதுனால இந்த வகை காடுகள் வந்துட்டு கிழக்கு பக்கத்துல வந்து வகைப்படுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகள் பாருங்க, இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், அதுக்கப்புறம் கழிமுக பகுதிகள், கடற்கழிமுக பகுதிகள் காணப்படுவதுதான் வந்து மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகள் பார்த்தீங்கன்னா ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால், அதாவது ஓதம்னா கடல் அலைகள் இருக்குதா, இது கடல் அலைகள் தானே இது. அப்போ கடல் ஓதங்கள் என்பது இப்படிதானே ரொம்ப ஹைட்டா போறது ஓதங்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹைட்டாக போறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்கத்திற்கு வந்து இந்த பகுதிகளுக்கு உட்படுது. ஏன்னா கடற்கழிமுக பகுதிகள் டெல்டாக்கள் பொங்கு முகங்கள் தானே. அப்போ இந்த ஓதங்கள் வந்துட்டு ஏற்படுறதுனால இதனுடைய ஆதிக்கத்திற்கு இந்த பகுதிகள்லாம் உள்ளாவதுனால இந்த வகை காடுகள் வந்துட்டு இந்த பகுதியில் இருக்குதுன்றாங்க. அப்போ எந்த மாதிரி காடுகள் சொல்றாங்கன்னா மாங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள் என்று அழைக்கப்படுது. இது எந்தெந்த பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள். உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் என்பது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் இந்த சதுப்பு நில காடுகள் வந்து இருக்குதுன்றாங்க. அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் வந்து சுந்தரவன காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வேற எங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா தவிர மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளுடைய டெல்டா பகுதிகளிலும் இந்த வகை ஓதக்காடுகள் காணப்படுகிறது. அப்போ ஓதங்கள் ஏற்படுறதுனாலதான் இந்த இடத்துல வந்து ஆதிக்கத்திற்கு உள்ளாகிறதுனால இந்த பகுதிகள் இந்த வகை காடுகள் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப வன உயிரினங்கள், அப்ப காடுகளை வந்து வகைப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த காட்டுல இருக்கிற உயிரினங்களும் அந்த அந்த இடத்துக்கு ஏற்றவாறு, அந்த காடுகளின் தன்மைக்கு ஏற்றவாறு, மரங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு உயிரினங்களும் வசிக்கும். அதை தான் இங்க வகைப்படுத்திருப்பாங்க. வன உயிரினங்கள் பாத்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள், இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு, அப்ப இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்குது அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாயும் உயிரினங்கள் தான் வந்து வன உயிரினங்கள். அப்போ இயற்கை சூழலை பொறுத்தும் அந்த காடுகளை வந்து இருக்கிற வீடு, அதாவது அதனுடைய இருப்பிடமே எதுன்னு பார்த்தீங்கன்னா காடுகள். அதை வந்து வாழக்கூடிய விலங்குகள் தான் வந்து வன உயிரினங்கள். வனம்னா என்னது, காடு தானே. அப்ப காட்டுல வாழக்கூடிய விலங்குகள் வந்துட்டு வன உயிரினங்கள் சொல்றாங்க. வன உயிரினங்கள் இரு பிரிவுகளை கொண்டது. இரு பிரிவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து முதுகெலும்பு உள்ளவை, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு இல்லாதவை என்று இரண்டு வகையா வந்து வனவிலங்குகளை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்ப முதுகெலும்பு உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன், இருவாய்விகள். இருவாய்விகள் என்பது நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும், இந்த இரண்டு இடத்திலையும் வாழக்கூடியதுனால இதை இருவாய்விகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்கினங்கள், பறவைகள், பறக்கக்கூடிய பறவைகள், பாலூட்டக்கூடிய இனங்கள் தான் வந்து பாலூட்டிகள் சொன்னாங்க. அப்ப இந்த உயிரினங்கள்லாம் வந்துட்டு முதுகெலும்பு உள்ளவை. முதுகு எலும்பு இல்லாதவை எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனீ, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சி போன்றவை முதுகு எலும்பு இல்லாதவை என்று இரண்டு பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அப்ப இந்தியா அதிக வன உயிரினங்களையும் வன உயிரின வகை, அப்போ நிறைய வன உயிரினங்களும் இருக்கும். அந்த உயிரினங்கள்ல வந்து பல வகைகளாகவும் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்றாங்க. இந்தியாவை கொண்டன் அப்படி இருக்கிற நாடுதான் இந்தியான்னு சொல்றாங்க. அப்போ உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகையான வன விலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டும் 81,251க்கும் மேற்பட்ட வகையான வன விலங்கினங்கள் இருக்குதுன்றாங்க. அப்போ உலகத்திலேயே மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வகை இருக்குது. அதுல இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 81,251 வகை வந்து இந்தியாவில் இருக்குதும். அப்போ மாணவர்களுக்கு இங்க என்ன ஒரு ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் என்பது எத்தனை லட்சத்திற்கு சமம் வந்து 1.5. அப்போ 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சங்கள் சேர்ந்தது 1 மில்லியன் அப்படின்றது உங்களுக்கு எண்ணிக்கணும். 1 மில்லியன்னா எத்தனை லட்சம், அப்போ 1.5 லட்சம் என்பது 1.5 மில்லியன் என்பது எத்தனை லட்சம் பாருங்க. அதுக்கப்புறம் புலி, சிங்கம், சிறுத்தை, பனி சிறுத்தை, மலைப்பாம்பு, நரி, ஓநாய், கரடி, முதலை, காண்டாமிருகம், நீர் யானை, ஒட்டகம், வரிக்குதிரை, காட்டு நாய், குரங்கு, பாம்பு, மான் வகை, காட்டு எருமை வகை, வலிமை மிக்க யானை வகை போன்ற வன விலங்கினங்கள் வாழிடமாக இந்தியா திகழ்கிறது. இப்ப
அனைத்து வகையான உயிரினங்களும் வாழக்கூடிய இடமாக எது இருக்குதுன்னா இந்தியா இருக்குதுன்னு. ஏன்னா காடுகள் இருக்குது, அந்தந்த அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்றவாறு அந்த காடுகளும் இருக்கு, அந்த இடத்தினுடைய தன்மையும் இருக்கு, அந்த மழையும் இருக்குது. மழையின் அடிப்படையில் தான் காடுகளுக்கு, அந்த காட்டின் அடிப்படையில் தான் விலங்கினங்கள் இருக்கிறது. அப்போ இந்தியா வந்து அதற்கு ஏற்ற இடமாக இந்தியா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வேட்டையாடுதல், காடு அழிப்பு மற்றும் இதர மனித குறுக்கீடுகளினால் வன உயிரினங்களின் வாழிடங்கள் அழிக்கப்பட்டு பல உயிரினங்கள் வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது. அப்போ மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா வேட்டையாடுறாங்க உணவுக்காக, காடுகளை வந்து தன் தேவைக்காக அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற மனித குறுக்கீடுகளால இந்த வன உயிரினங்கள் அதனுடைய பகுதிகள் வந்து அழிக்கப்படுறதுனால இங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் போறதுக்கு வழியில்னா என்ன ஆகும்? அது என்ன ஆகுதுன்னா அழிவினுடைய விளிம்பிற்கு போகுது மனிதனுடைய செயல்பாட்டினால் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 IBWL. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். அப்போ இந்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1952. இந்த 1952ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வன விலங்குகள் பாதுகாப்பு. அப்போ அந்த காட்டுல கூடிய விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அதனுடைய மேலாண்மை அதனுடைய நலன் குறித்து பரிந்துரைகளை அப்போ அந்த விலங்குகளை வந்துட்டு எப்படி பாதுகாக்கணும், அந்த விலங்குகளை வந்துட்டு அதனுடைய நலன்கள் என்ன, அதை குறித்து பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்குவதற்காக அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வனவிலங்குகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுனா பல திட்டங்களையும் அதை வந்து அதனுடைய நலத்திற்காக என்னெல்லாம் நலன்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பரிந்துரை வந்து அரசாங்கத்திற்குடைய வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த இந்திய வனவிலங்கு வாரியம் வந்துட்டு 1952 அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல், அப்போ காட்டுல இருக்கிற விலங்குகளை வந்து பாதுகாக்கணும், அதை வேட்டையாடுகிறத தடுக்கணும், அப்படி அதாவது கடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடத்தலை வந்து தடுக்கிறதுக்கு சட்டவிரோதமாக வணிகத்திற்காக சட்டவிரோதமாக மேற்கொள்வாங்க, அதை தடுக்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தோட தான் இந்திய அரசு வந்து 1972 வன விலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து இயற்றியது. இப்போ வனத்துலன்னா காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் அதனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது 1972. அது எந்த வகையிலலாம் பாதுகாப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தடுக்கிறது, கடத்துவாங்க இல்லையா விலங்கினங்களை அதை வந்து தடுக்கிறது, சட்டவிரோதமாக வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா விற்கிறது, அந்த மாதிரி நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதையும் அதனுடைய நலனை குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரை வழங்குறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. இது வந்து சட்டம். அப்ப இந்த சட்டம் பாருங்க, இந்திய வனவிலங்கினால் செழுமை தன்மையும் அப்போ வனவிலங்கினுடைய செழுமை தன்மை பன்மையையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்கள் 515 வனவிலங்குகள் சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டது. அப்ப எதனால இது வந்துட்டு 102 தேசிய பூங்காக்களையும் 515 வனவிலங்கு சரணாலயம் எதனால உருவாக்கப்படணும்? இந்திய வனவிலங்கினுடைய செழுமை தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்கிறதுக்காக இதை உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. அப்போ உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள், பெட்டகம்னாலும் ஒண்ணுதான் காப்பகம்னாலும் ஒண்ணு. அப்போ உயிர்கோள பெட்டகம் மற்றும் காப்பகங்கள்னா உயிர்கோள பெட்டகம் என்பது நிலம் மற்றும் கடல் சோரம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டதுதான் வந்து இந்த உயிர்கோள பெட்டகம். எங்க அதாவது உயிர்கோள பெட்டகம் எதற்காகனா நிலம், அப்போ அந்த நிலத்தினுடைய சுற்றுச்சூழலையும் கடல் இருக்குது அந்த கடல் இருக்கிற சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த காப்பகங்கள்லாம் உயிர்கோள காப்பகங்கள்லாம். இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை வந்து ஏற்படுது. அப்ப இந்தியாவில் இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்களை வந்து இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்குது. இவற்றின் பணி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பகத்தினுடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வாழ்விடத்தின் பெரும் பகுதிகளை அப்ப இயற்கை வாழ்விடங்கள்லாம் இருக்குது, இயற்கை சூழ்ந்திருக்க உயிரினங்கள் வந்துட்டு அதனுடைய பகுதிகளை அது வாழக்கூடிய பகுதிகளை வந்து பாதுகாக்கிறது, ஒன்று அல்லது மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாக்கிறது. அப்போ ஒன்று அல்லது மேற்பட்ட தேசிய நேஷனல் பார்க் இல்லையா பார்க்கு, அந்த பூங்காக்களை வந்து பாதுகாக்கிறது. ஒன்று வந்துட்டு அந்த வாழ்விடத்தினுடைய பகுதிகளை பாதுகாக்கிறது, தேசிய பூங்காக்களை பாதுகாக்கிறது, இதுதான் இதனுடைய பணி. அப்போ இவைகளின் பொருளாதார பயன்பாட்டு அண்மை பகுதிகளை பாதுகாத்தல் போன்றவற்றை உள்ளடக்கியதான் இதனுடைய பணின்றாங்க. அப்ப புலிகள் பாதுகாப்பு திட்டம் அது வந்துட்டு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம், இது வந்து சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா புலிகளை பாதுகாக்கும். அப்போ ஏன்னா வந்து இது வந்து அழிந்து வரும் நிலையில் இருந்த ஒரு விலங்கா இருந்ததுனால காட்டுல இருக்கிற விலங்குகளுக்காக சட்டம் இயற்றப்பட்ட 72. ஆனா இதை வந்து அப்போ அப்படி இருந்தாலும் மனிதர்களால
பாதிப்பு ஏற்படுறதுனால சில அழிந்து வரும் நிலையில இருக்கிற விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விலங்கினமாக புலிகள் இருக்கிறதுனால அதுக்காக பாதுகாக்கிறதுக்கு சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க. அதை எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது நோக்கத்தோட தான் இந்த காப்பகங்கள் அமைச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் எங்க இருக்குது, வனவிலங்கு சரணாலயங்கள் எங்க இருக்குதா வந்து இந்த வரைபடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்க. இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு இந்தியாவிலன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள். இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 காப்பகங்களில் 11 காப்பகங்கள் அதாவது மொத்தம் 18 காப்பகங்கள் இந்தியாவில் இருக்குது. அப்போ அந்த 11 காப்பகங்கள் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, நந்தா தேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபர், கஞ்சன்ஜங்கா மற்றும் அமர்கண்டக். இது எல்லாமே 11 காப்பகங்கள் வந்துட்டு யுனெஸ்கோவினுடைய மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கு இங்க என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு யுனெஸ்கோ மன்றம் வந்துட்டு எங்க இருக்குது, இது ஏன் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. ஆனா குறிப்பா 11 காப்பகங்கள் மட்டும் ஏன் இந்த யுனெஸ்கோ அமைப்பினுடைய கீழே வந்துட்டு இணைச்சிருக்காங்க. அப்ப எந்த காரணத்துக்காக மற்றவர்களெல்லாம் இணைக்கப்படவில்லை. அப்போ அது இணைக்கிறதுக்காக என்னெல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்து எதன் அடிப்படையில வந்து அதை வகைப்படுத்தி அதை இணைக்கிறாங்கன்றது பாருங்க. இந்த யுனெஸ்கோ மன்றம் வந்துட்டு எங்க இருக்குது அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த மேப் ஒரு வாட்டி பார்க்கலங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உலக உயிர்கோள மண்டலம், அதாவது யுனெஸ்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிக்சர் இருக்கிறது வந்துட்டு எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு உலக உயிர்கோள மண்டலத்தின் கீழே வந்து இது இணைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 18 படிச்சுல உயிர்கோளங்கள் வந்துட்டு அது எங்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தேசிய பூங்காக்கள் எங்க இருக்குது, வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குது, பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குது, இந்த குறியீட்டதெல்லாம் வந்து அந்தந்த சரணாலயங்கள் இணைக்கப்பட்டது அங்க எங்க இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இந்த குறியீட்டு வந்து பாத்தீங்கன்னா கடல்சார் பூங்கா. இப்போ இது பெரிய நிக்கோபர். அப்போ இதெல்லாம் வந்து யுனெஸ்கோ அமைப்பின் கீழே இருக்கிறது, இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பெரிய நிக்கோபார், மன்னார் வளைகுடா, இதெல்லாம் வந்துட்டு உயிர்கோள காப்பகத்தின் கீழ் உலக உயிர்கோள காப்பகத்தின் கீழே இருக்கிறது தான் வந்துட்டு இது பெரிய நிக்கோபார். அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா, அகத்தியமலை, நீலகிரி முதுமலை, சிம்லிபால் ஒடிசாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து அமர்கண்டக். அதுக்கப்புறம் அமர்கண்டா அச்னக்மர், இது வந்துட்டு சத்தீஸ்கர்ல இருக்குது. அதுக்கப்புறம் பச்மாரி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். அதுக்கப்புறம் சிக்கிம்ல வந்து கஞ்சன்ஜங்கா. அதுக்கப்புறம் மேகாலயாவில் இருக்கிற நோக்ரேக். அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல இருக்கு நந்தா தேவி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பின் கீழே இருக்குது, அதாவது இணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் உயிர்கோளங்கள்லாம் இந்த சிம்பிள் இருக்கிறதெல்லாம் வந்து உயிர்கோளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேசாலம் ஆந்திரா, அதுக்கப்புறம் பன்னா மத்திய பிரதேசம், கட்ச் வளைகுடா குஜராத், அதுக்கப்புறம் மானாஸ் அஸ்ஸாம், திப்ரு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திப்ரு வந்துட்டு அருணாச்சல பிரதேசம். அதே மாதிரி வந்து திப்பக் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அருணாச்சல பிரதேசம், திகண்ட் அண்ட் திப்பக். அதுக்கப்புறம் இங்க வந்து குளிர்பாலைவனம், இது வந்து இமாச்சல பிரதேசத்துல குளிர்பாலைவனம். இது எல்லாம் உயிர்கோளங்கள் 18ன்னு படிச்சோம்ல, அதெல்லாம் அந்த சிம்பிள்ல கொடுத்துருக்குது. தேசிய பூங்காக்கள் இந்த சிம்பிள் இருந்தா தேசிய பூங்காக்கள் பழவேற்காடு, இது வந்து கிண்டி, பந்திப்பூர் கேரளா, அதுக்கப்புறம் ஒடிசா இருக்குது சிம்லிபால், இது வந்து பறவைகள் சரணாலயம் சிலிக்கா ஏரி, இது வந்து புதுச்சேரி வேடந்தாங்கல், கோடியக்கரை, பந்திப்பூர் கேரளா, இது வந்துட்டு ரங்கநாத் திட்டு, இது வந்து எங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அதுக்கப்புறம் சலீம் அலி, இது எங்க இருக்குன்னு பாத்துங்க. நம்ம டாக்டர் சலீம் அலின்னு ஒன்று பறவைகள் மனிதன் ஒன்று பார்த்தோம். அது எங்க இருக்குதுன்னு அது எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பெயர் கொண்டதுனால கேட்குறேன் நான் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம தமிழ் பகுதிக்கும் போது படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்குது. அதுக்கப்புறம் கிர், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்து. இது வந்து துவாரகா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த கடற்சார் பூங்கா வந்துட்டு ஒன்று வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், இன்னொன்று வந்துட்டு துவாரகா. இந்த 2 தான் இருக்கும். துவாரகா எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கட்ச் வளைகுடா பகுதியில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு புலிகள், அதாவது வனவிலங்கு சரணாலயங்கள் இதெல்லாம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபிரபா உத்தரப்பிரதேசம், இது சரிஸ்கர் ராஜஸ்தான், அவ்வளவுதான். இது வந்து பறவைகள் சரணாலயம். அவ்வளவுதான். இதோட இந்த பாடம் நிறைவு. பாட சுருக்கம் பார்த்துட்டு இதோட இந்த பாடம் நிறைவடையுது. அதுக்கடுத்து 3வது பாடம் அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? பாருங்க. இந்திய காலநிலை எப்படி பிரிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை என வரையறுக்கப்படுது. அப்ப இந்தியாவுடைய காலநிலை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அப்ப பருவக்காற்றுகளை வந்து காலங்களை வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்ப இந்தியாவுடைய காலநிலை வந்துட்டு எந்தன் கீழே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயனமண்டல பருவக்காற்று காலநிலையின் கீழே வகைப்படுத்தியிருக்காங்க. அப்ப காலங்கள், பருவ காலங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இந்த 4 வகை காலங்களையும் எந்தெந்த மாதத்துல வந்து நேற்றைய வகுப்புல பார்த்திருப்போம் நாம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதனின் நேரடி மற்றும் மறைமுக தலையீடு இன்றி இயற்கை சூழலில் வளரும் தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் என வகைப்படுத்துறோம். அப்ப இயற்கை தாவரங்கள்லாம் எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா அயன மண்டல பசுமை மாறா காடுகள், அயன மண்டல அதுதான் நாங்க படிச்சோம், அயன மண்டல பருவக்காற்று காலநிலை சொல்லிட்டு இந்தியாவுடைய காலநிலை. அப்போ அதே மாதிரிதான் இதையும் பிரிச்சிருப்பாங்க. அப்ப அயன மண்டல பசுமை மாறா காடுகள், அயன மண்டல இலையுதிர் காடுகள், அயன மண்டல வறண்ட காடுகள், பாலை காடுகள், அது அல்லது மற்றும் அரை பாலைவன காடுகள், மலைக்காடுகள், ஆல்பைன் காடுகள், சதுப்பு நில காடுகள் என வகைப்படுத்தியிருக்காங்க. உயிர்கோள காப்பகங்கள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தான் வந்துட்டு உயிர்கோள காப்பகங்கள். தேங்க்யூம்மா. இதோட 2வது யூனிட் வந்து முடிவடையுது. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பகுதி அலகு வந்துட்டு 3 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.